நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து நீ ஆடு மேய்க்க போக சொல்லுவாங்க, மாடு மேய்க்க போக சொல்லுவாங்க, வேலைக்கு போக சொல்லுவாங்க. நான் நிறைய மனிதர்களோட வேலைக்கு போகும்போது எனக்கு அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம், பேசுவோம், செய்வோம். நீங்கள் தனியாக காட்டுக்குள்ளே மாடு மேய்க்க போகும்போது நீங்கள் ஒரு நாளை ஃபுல்லாக எப்படி கடத்துவீங்க? மாடு இருக்குது, 5 மாடு இருக்குது. 5 மாடை நீங்கள் மேய்க்க போவீங்க. தனி காடு, மொட்டை காங்க எப்போவாவது ஆட்கள் வந்துட்டு போவாங்க. அதிகபட்ச நேரம் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. அது எங்கேயாவது அங்கங்கே போகும், அங்கங்கே போகும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாளாக மாட்டை கவனிக்க ஆரம்பிப்போம். மாட்டுக்கு ஒரு பேர் வைப்போம். மாட்டு கூட பேச ஆரம்பிப்போம். ஓகேவா? மாட்டு கூட பேச ஆரம்பிப்போம். இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அங்கே உள்ள அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்க ஆரம்பிப்போம். அங்கே உள்ள தண்ணி போகும். அந்த தண்ணி நார்மலாக ஃபஸ்ட் நாள் முகம் கழுவி வைப்போம். முதல் நாள் சாதாரணமாக அது தண்ணியாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து என்னைக்காவது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த தண்ணியிலேருந்து ஒரு குளிர்ச்சியை உணர ஆரம்பிச்சிருப்போம். தாகத்தை விட அந்த தண்ணி வந்து ஒரு ஸ்மெல்லு, அப்போ தான் நமக்கு தண்ணீரோட ஸ்மெல்லு நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம உணர ஆரம்பிச்சிருப்போம். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். தனியாக இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, யாருமற்ற மனிதர்கள் இல்லாமல் போகும்போது கூட நம்மை நேசிக்க முடியும். நம்மக்கிட்ட நாமே உரையாடுதல் அப்படிங்கிறது ஒரு இயற்கை.